மட்டக்களப்பில் இடம்பெற்ற மேதின கூட்டத்தில் அமைச்சர் சுனில் ஹந்துனித்தி பங்கேற்றிருந்தார். அவர் இந்த கூட்டத்தில் கருத்து வெளியிடும் போது ஒரு மேதினம் மட்டுமல்ல, மதவாதத்துக்கும் இனவாதத்துக்கும் எதிராக போராடுகின்ற நாள் என்பதாக சுனில் ஹந்துனித்தி இங்கே கருத்து வெளிப்படுத்தியிருக்கிறார். 2024ஆம் ஆண்டு இந்த நாட்டை பொறுப்பேற்ற போது இந்த நாடு எங்கே இருந்தது? கடலில் இருந்தது. அந்த கடனை செலுத்த முடியாதிருந்தும் மக்கள் வீதிகளில் வரிசையில் காத்திருந்தார்கள். விவசாயிகள் பசலையின்றி இருந்தார்கள். நெல்லுக்கு விலை இருக்கவில்லை. அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு சம்பளம் அதிகரிக்கப்படவில்லை. மலையக தொழிலாளர்களுக்கு சரியான சம்பளம் இல்லை. இவ்வாறான மிகவும் பிரச்சனையான நாடுதான் எமக்கு கிடைத்தது. இப்போது எதிர்க்கட்சியில் இருப்பவர்கள் அன்று மக்களுக்கு என்ன கூறினார்கள்? எங்களிடம் ஆட்சியை கொடுக்க வேண்டாம் என்றார்கள். என்ன காரணம்? தேசிய மக்கள் சக்திக்கு இந்த அரசாங்கத்தை வழங்கினால், அனுர்குமார் திசாநாயக்குக்கு இந்த நாட்டை வழங்கினால் 6 மாதங்களில் இந்த நாடு வீழ்ச்சியடையும், எல்லோரும் பட்டினியாக இருக்க வேண்டி வரும் என்றார்கள். இந்த நாட்டு மக்கள் முடிவெடுத்தார்கள். கடந்த 76 ஆண்டுகளாக இந்த நாட்டில் ஒரு சட்டம் இருக்கவில்லை. கல்வர்களை ஆட்சி செய்தார்கள். அவர்கள் மக்களை ஏமாற்றி வந்தார்கள். எல்லா இடங்களிலும் பிரச்சனைகளை இருந்தன. இத்துடன் சாதாரண மக்களை ஆயுதங்களை கொண்டு அடக்குகின்ற ஒரு ஆட்சிதான் இருந்தது. எனவே கடந்த காலத்தில் மட்டக்களப்பில் இருந்த சட்டங்கள் 2 சட்டங்கள் இருந்தன. அரசின் சாதாரண சட்டம் இருந்ததா? இல்லை. யுத்தத்தின் பின்னர் பிள்ளையானின் சட்டம். விவசாயிகளின் கப்பம் வாங்கினார்கள். விவசாய நிலங்களை அபகரித்தார்கள். வாழைச்சேனை மீன்பிடி துறைமுகத்தை கைப்பற்றி அவர்களது படைகளை நிறுத்தினார்கள். விவசாயிகள் இங்கு விவசாயம் செய்ய வேண்டும் என முடிவெடுத்து அதுவும் அவர்கள்தான். அது மட்டுமன்றி நாங்கள் வாழ வேண்டுமா இல்லையா என முடிவெடுத்ததும் அவர்கள்தான் என்பதாக சுனில் ஹந்துனித்தி மட்டக்களப்பில் இடம்பெற்ற மேதின கூட்டத்தில் இவ்வாறு கருத்து வெளிப்படுத்தி இருக்கிறார். அமைச்சர் தொடர்ந்தும் இங்கு கருத்து வெளியிடும் போது, இப்போது இந்த நாட்டில் 2 சட்டங்கள் இருக்கின்றனவா? இப்போது யாராவது பயமுறுத்துகின்றனரா? கடந்த காலத்தில் அதிகாரம் அரசாங்க அதிகார காரியாலயத்தில் மட்டுமல்ல, பிரதான பாதைகள் அவர்களது ஆட்சிதான் இருந்தது. ஆனால் இன்று வடக்கு கிழக்கு தெற்கு என நாட்டில் ஒரு நீதிதான் இருக்கிறது என்பதை நிலைநாட்டி இருக்கிறோம். எங்களுக்கு இந்த நாட்டை கட்டியெழுப்ப தெரியாது, பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப தெரியாது என்றார்கள். பல கதைகளை சொன்னார்கள். ஆனால் நாங்கள் இன்று கடன்களை மீள செலுத்தி வருகிறோம் என்பதாக அமைச்சர் சுனில் ஹந்துனித்தி மட்டக்களப்பிலே இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியினுடைய மேதின கூட்ட நிகழ்வில் பங்கேற்று இவ்வாறு கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார்.